ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு டிராவல் விளாக். நம்ம இப்போ திருப்பதியில் இருக்கோங்க. நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதான் விஷ்ணு நிவாசம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல விஷ்ணு நிவாசம் இருக்குங்க. அங்கேருந்து தான் நம்ம இப்போ அலமேலு மங்காபுரம் போய் பத்மாவதி தாயார் தரிசனம் பண்ண போகிறோம். இன்னைக்கு இன்னிலிருந்து ஒரு 2 நாளில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்கு முன்கூட்டியே நம்ம அலமேலு மங்காபுரம் போக போகிறோம். அங்கே அலமேலு மங்காபுரத்தில் ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, அங்கே போயிட்டு கிளாக் ரூம், அக்காமடேஷன், ஃபுட்டு, அன்னதானம்லாம் போடுவாங்க, அன்னதானம், அப்புறம் லட்டு வாங்குறது, மற்றபடி அந்த கோயிலில் அந்த பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். வாங்க எங்களோட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க அலமேலு மங்காபுரத்துக்கு சுப்பு டிராவல் ஆகல. திருப்பதி திருமலை ஏழுமலையான வெங்கடாஜலபதி தரிசனம் பண்றதுக்கு நீங்க ஆன்லைன் டிக்கெட் போடாம வந்திருந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த விஷ்ணு நிவாசத்தை கனெக்ட் பண்ணுங்க. இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டைம் ஸ்லாட் டிக்கெட் போட்டு தருவாங்க, ஃப்ரீயா தான். 4 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர்கள் மட்டும் போடுவாங்க. இந்த டிக்கெட் எடுத்தீங்கன்னா டைம் ஸ்லாட்ல டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைம் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம அந்த 300 டோக்கன்ல நமக்கு எவ்வளவு சீக்கிரம் சாமி பார்க்க முடியுமோ அந்த சாமி பார்க்கலாம். ஃப்ரீ தரிசனம் போனீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டர் சுத்திட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லாட் டைம் ஆன்லைன் டிக்கெட் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க டக்குன்னு போயிட்டு 300 தரிசனம் எப்படி பார்ப்போம், 2 மணி நேரம் 3 மணி சாமி பார்ப்பீங்க, அந்த அளவு பார்த்தலாம். வந்தீங்கன்னா இந்த விஷ்ணு நிவாசத்தை யூஸ் பண்ணிக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா ரூம் அகாமடேஷன் இருக்கு, லாக்கர் இருக்கு, அதே நீங்க ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏழுமலையான தரிசனம் பண்றதுக்கு பஸ் பாத்தீங்கன்னா இங்கே அந்த விஷ்ணு நிவாசம் வாசல்லே இருக்குங்க. நார்மல் பஸ், ஏசி பஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். நம்ம இங்கே டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏறிக்கலாம். அப் அண்ட் டவுன் டிக்கெட்டும் கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். திருப்பதி ஜங்ஷன்ல இருந்து அலமேலு மங்காபுரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த பிரைவேட் பஸ் தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். ஆந்திர பிரதேசோட பிரைவேட் பஸ்ஸுங்க. வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். நீங்க திருப்பதியில இருந்து அலமேலு மங்காபுரம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிக்கெட் காசு வாங்குவாங்க, டிக்கெட் தர மாட்டாங்க பஸ்ல. அதே மாதிரி தாங்க டிக்கெட் சார்ஜ் 20 ரூபா. இங்க 5 கிலோமீட்டர் டிராவல். ட்ரெயின் பஸ் மூவ் மாட்டேங்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம்.
அலமேலு மங்காபுரம் திருச்சானூர் ரீச் பண்ணிட்டாங்க. பஸ் டிராவல் பார்த்துருப்பீங்க, 5 கிலோமீட்டர் தாங்க, ஒரு 15 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த டிராஃபிக்னால ஒரு கொஞ்சம் டைம் அதிகமாக போச்சு. பாருங்க, நம்முடைய பிரம்மோற்சவத்துக்காக அலங்கார வளைவுகள், ஆர்ச்சுகள், டவர் எல்லாமே வச்சிருக்காங்க. பஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பஸ் வருங்க, பக்கத்து இதுலயே இறக்கி நடந்து போக சொல்லிட்டாங்க. ஏற்பாடுகள் தீவிரமா பண்ணியிருக்காங்க. திருப்பதியில் இருக்கிற அலமேலு மங்காபுரம் திருச்சானூர் அலமேலு மங்கம்மாள் கோயில் நம்ம வந்திருக்கோம். இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்குங்க. ரைட் சைட்லனா நமக்கு அந்த செப்பல் ஸ்டாண்டு, லக்கேஜ் கவுண்டர், போன் கவுண்டர் எல்லாமே இருக்கு. கோயில் தரிசனம் பண்றதுக்கு உள்ள எதுவும் அளவு கிடையாதுங்க. அதனால நம்ம அதெல்லாம் லக்கேஜ்ல போட்டு தான் போக போறோம். இந்த கோயில்ல ஃப்ரீ தர்ஷன், 50 ரூபா டோக்கன், 100 ரூபா டோக்கன், 200 டோக்கன் சொல்லி தர்ஷனுக்கு வேரியேஷன் இருக்கு. அதை பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுர அன்னதான மண்டபத்துக்குள்ள பூந்துதான் நம்ம அந்த 200 தர்ஷனம் போறோம். ஃப்ரீ லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெப்பகுளத்தை சுத்தி வருதுங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர்ல சுத்தி வருது. அதுதான் நம்ம இந்த கோயில் சுத்தி பார்க்க போறோம். நம்ம தரிசனம் பண்ண போகலாம். பத்மாவதி தாயாரோட கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே லக்கேஜ் ஃப்ரீ டெபாசிட் கவுண்டர் இருக்குங்க. பேக், மொபைல், செப்பல் எல்லாமே இங்க வச்சுக்கலாம். போன் கவுண்டர்ல இங்க இருக்குங்க. அலமேலு மங்காபுரம் கோயில்ல பாருங்க, செம்ம கிரௌடா இருக்கு. 50 ரூபா தர்சனுக்கும் 200 ரூபா தர்சனுக்கும் செம்ம கிரௌடா இருக்கு. கோயில் வந்து இந்த மண்டபத்துக்குள்ள பூந்துதான் நம்ம தர்சனுக்கு போக போறோம். செம்ம கிரௌடா இருக்கு இன்னைக்கு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது 50 ரூபா கவுண்டர் டோக்கனுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தெப்பக்குளம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அங்க இருந்து கியூ போகுது. இன்னைக்கு ஒரு சண்டேனால செம்ம கிரௌடா இருக்குங்க தரிசனம் பண்றதுக்கு. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஃப்ரீ தர்ஷனுங்க. ஃப்ரீ தர்ஷன் கியூ பாருங்க, தெப்பகுளத்தை சுத்தி வருதுங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அங்கிருந்து வந்து அந்த 50 ரூபா டோக்கன் தாண்டி உள்ள போய் ஒரு ரவுண்ட் போய் தான் நம்ம போகணுங்க. இந்த கவுண்டர் டிக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகும் நினைக்கிறேன் தரிசனம் பாக்குறதுக்கு. அலமேலு மங்கம்மாள் கோயிலுக்கு இடதுபுறம் தான் இந்த ஸ்ரீ சூரிய நாராயணா டெம்பிள் இருக்குங்க. இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல தான் தெப்பக்குளம் இருக்கு. தெப்பக்குளத்துக்கும் இதுக்கும் சென்டரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்கேயும் அந்த பிரம்மோற்சவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்டிகை எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அலமேலு மங்கம்மா கோயிலுக்கு வலது பக்கம் பாத்தீங்கன்னா வாகன மண்டபம் இருக்குங்க. இங்கதான் நம்ம அலமேலு மங்கம்மா பாத்தீங்கன்னா 9 நாள் 9 வாகனத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்துல வந்து நம்ம காட்சிகள் கொடுப்பாங்க. அதோட மண்டபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்க நம்ம இப்ப தரிசனம் பண்ண போலாம். இப்ப நம்ம இருக்கிறது அலமேலு மங்காபுரம் கோயிலுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய மண்டபங்கள் இருக்கிற ஏரியால தான் இருக்காங்க. இந்த பண்டிகை காலத்துல, அதாவது கார்த்திகை மாதம் இந்த பிரம்மோற்சவம் பாத்தீங்கன்னா 9 நாள் நம்ம அலமேலு மங்கம்மா பாத்தீங்கன்னா காலை மாலை இருவேளையும் அந்த வாகனங்கள்ல ஏறி பவனி வருவாங்க. அதை வந்து வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் மண்டபம் எடுத்து தங்கி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இந்த கோயிலோட இந்த வான வேடிக்கைகள், மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் இதோட நடந்து வர நம்முடைய அலமேலு மங்கம்மாவோட அந்த தரிசனத்தை பாக்குறதுக்காக இங்க பண்ணிருப்பாங்க. வாகன மண்டபம் அங்கதான் இருக்குங்க. அந்த வாகன மண்டபத்துக்கு வர்ற நம்ம அம்மன் இந்த வீதி ஏரியா தான் போவாங்க. அதை தான் பாக்குறதுக்கு இந்த கோயில சிறப்பா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் 9 நாள் வெகு விமர்சையா சிறப்பா கொண்டாடப்படுவாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பார்த்திருப்பீங்க. அலங்கார வளைவுகள், அலங்கார தோரணங்கள், சீரியல் பல்புகள் எல்லாம் போட்டு செம்மையா டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கோயில் நிர்வாகம். திருப்பதி திருமலை தேவஸ்தானம் தான் இந்த இதை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு.
திருச்சானூர் பத்மாவதி தாயாரோட தரிசனம் சிறப்பா இருந்ததுங்க. ஒரு மணி நேரத்தை சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். வாங்க அடுத்து லட்டு வாங்கிடலாம். ராஜகோபுரத்துக்கு வலது பக்கம் தான் லட்டு கவுண்டர் இருக்குங்க. லட்டு வாங்கிட்டு நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். நம்ம லட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஒரு லட்டோட விலை 25 ரூபாய். ஒரு நபர் எத்தனை லட்டு கேட்டாலுமே கொடுக்குறாங்க. நம்ம லட்டு வாங்கிட்டு போய் பிரசாதம் கொடுத்துக்கலாம். திருப்பதியில இருக்கிற திருச்சானூர் பத்மாவதி தாயார் அலமேலு மங்காபுரத்துல சிறப்பான தரிசனம் பண்ணிச்சிருந்தோம். கோயிலோட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். கார்த்திகை மாசம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தை பத்தி சொல்லியிருந்தோம். இங்க செப்பல் ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு, அப்புறம் லக்கேஜ் போடுற கவுண்டர், 100 ரூபா டோக்கன், 50 ரூபா டோக்கன், 200 டோக்கன், ஃப்ரீ தர்சன், அன்னதான மண்டபம் எல்லாமே காட்டியிருப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுபு டிராவல்.